வணக்கம். தரமான பங்குகள் பற்றிய நம்ம உரையாடலோட 2ஆம் பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். போன பாகத்துக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு ரொம்பவே உற்சாகமா இருந்துச்சு. ஆமா, போன தடவை சில நிறுவனங்களை பத்தி பேசணும். இன்னைக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான நிறுவனங்களை பத்தி இன்னும் ஆழமா அலச போறோம். நிச்சயமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிறுவனங்கள்ல இருந்து சில முக்கியமான முதலீட்டு பாடங்களையும் கத்துக்கலாம். கண்டிப்பா. முதல்ல எங்க முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா பங்களிக்கிற எங்க சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்க ஆதரவு தான் இந்த மாதிரி ஆழமான ஆய்வுகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். அப்போ முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்தே ஆரம்பிப்போம். ஆட்டோமொபைல் துறையிலிருந்து டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் இதோட இப்போதைய விலை ஒரு 353 ரூபான்னு இருக்கு. ஆனா என்னோட கண்ணை உறுத்துற ஒரு விஷயம் அதோட பி ரேஷியோ. துறை சராசரி கிட்டத்தட்ட 30 இருக்கும்போதே இது எப்படி இவ்ளோ கம்மியா இருக்க முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. பாருங்க, ஒரு நிறுவனத்தோட பி ரேஷியோவை அது சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களோட சமீபத்திய காலாண்டு லாபம் மிக அதிகமா இருந்ததுதான். ஓ, அப்போ இது ஒரு தற்காலிகமான விஷயமா? இந்த லாபம் தொடருமா இல்ல இது ஒரு ஒன் டைம் கெய்னா? அதுதான் இங்க $1 மில்லியன் கேள்வி. நாம கவனிக்க வேண்டியது அவங்களோட உள்நாட்டு எலக்ட்ரிக் வாகன பிரிவு, அதாவது இவி டிவிஷன் எப்படி செயல்படுதுங்கிறது தான். அதுதான் அவங்களோட நீண்டகால வளர்ச்சியை தீர்மானிக்கும். சரிதான். அது மட்டும் இல்லாம அதோட ROIC, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல் 17% மேல இருக்கு. அவங்க முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்தும் வங்கியிலிருந்தும் வாங்கின பணத்தை வச்சு எவ்வளவு திறமையா லாபம் பாக்குறாங்கங்கிறத இது காட்டும். 15% மேல ROIC இருந்தாலே அது ஒரு A கிரேடு மாதிரி. ஓ, அப்போ அந்த வகையில டாடா மோட்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆமா. அருமை. அடுத்து இதுக்கு நேர் மாறா உள்கட்டமைப்பு துறையில இருக்கிற ஒரு நிறுவனத்தை பார்ப்போம். டிரான்ஸ் ரெயில் லைட்டிங். இதோட விலை 504 ரூபாய். இந்த துறை கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு ஒரு பேச்சு இருக்கே. ஆமா, உள்கட்டமைப்பு துறை பெரும்பாலும் அரசாங்கத்தோட கொள்கைகளையும் பெரிய ப்ராஜெக்டுகளையும் சார்ந்து இருக்கும். ஆனா டிரான்ஸ் ரெயில் லைட்டிங்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்ன? ரயில்வே மின்மயமாக்கல். நம்ம நாட்டுல ரயில்வே துறைய வேகமா எலக்ட்ரிக் லைனுக்கு மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த நிறுவனம் அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இதோட எண்கள் எப்படி இருக்கு? இதோட எண்கள் ரொம்பவே வலுவா இருக்கு. குறிப்பா இதோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20%. துறை சராசரி வெறும் 12% தான். ROEனா பங்குதாரர்களோட பணத்தை, அதாவது உங்க பணத்தை வச்சு அவங்க எவ்வளவு லாபம் பாக்குறாங்கன்னு அர்த்தம். 20% ROE என்பது மிகச் சிறப்பான செயல்திறன். கடன் அளவு எப்படி? கடன் பங்கு விகிதம் 0.39 தான். அதாவது இவங்க பெரிய அளவுல கடன் சுமையில இல்ல. இது ஒரு நல்ல அறிகுறி. சரி, அடுத்ததா கெமிக்கல் துறைக்கு போலாம். இங்க 2 நிறுவனங்கள் இருக்கு. தீபக் நைட்ரைட் மற்றும் ஸ்டைரினிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டுமே குறைந்த கடனோட இருக்கு. அப்போ இதுல என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. ரெண்டுமே நல்ல நிறுவனங்கள் தான். ஆனா அதோட பலம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. தீபக் நைட்ரைட் ஒரு டைவர்சிஃபைடு கெமிக்கல் கம்பெனி. அப்படின்னா? அதாவது அவங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்பி இல்ல, பலதரப்பட்ட சிறப்பு ரசாயன பொருட்களை தயாரிக்கிறாங்க. இது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை. அதோட கடன் பங்கு விகிதம் வெறும் 0.23. இது அவங்களோட நிதிநிலை எவ்வளவு உறுதியா இருக்குன்னு காட்டுது. அப்போ ஸ்டைரினிக்ஸ் எப்படி வித்தியாசப்படுது? ஸ்டைரினிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அது ENIOS ஸ்டைரோல்யூஷன்ங்கிற ஒரு உலகளாவிய நிறுவனத்தோட ஒரு பகுதி. ஓ, ஒரு குளோபல் சப்போர்ட் இருக்கு. இதனால அவங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மற்றும் உலகளாவிய சந்தை நிலவரம் எளிதா கிடைக்கும். இதோட ROE 16% இருக்கு. இதுவும் துறை சராசரியை விட அதிகம். கடனும் ரொம்ப குறைவு. நாம இப்போ பார்த்த 3 நிறுவனங்களுமே குறைந்த கடனோட இருக்கு. ஆனா அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற நிறுவனம் இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. ஆமா. ஃபார்மா துறையிலிருந்து கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். இது ஒரு பூஜ்ய கடன் நிறுவனம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனம் கடன் இல்லாம எப்படி இயங்க முடியும்? அது சாத்தியமா? இது ரொம்ப அரிதான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஒரு நிறுவனம் கடன் இல்லாம இயங்குதுன்னா அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல வட்டி கட்டுறதுக்கு பெரிய தொகை போகாது. ஆமா, அது ஒரு பெரிய சேவிங்ஸ். யோசிச்சு பாருங்க, அந்த பணம் முழுக்க முழுக்க நிறுவனத்தோட வளர்ச்சிக்கோ இல்ல டிவிடெண்டா பங்குதாரர்களுக்கோ போயிடும். இது நிறுவனத்தோட நிதி சுதந்திரத்தை காட்டுது. கேப்லின் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு நிறுவனம். கடன் மட்டும் இல்ல, அதோட லாப வரம்புகளும், அதாவது ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் அசாதாரணமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்களோட இயக்க லாப வரம்பு கிட்டத்தட்ட 40%. 40%? ஆமா, அதாவது அவங்க விக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கும் செலவெல்லாம் போக 40 ரூபாய் லாபமா நிக்குது. இது ஒரு அசாதாரணமான செயல்திறன். இதனாலதான் அவங்களோட ROE 18.5%க்கு மேல இருக்கு. ஐடி துறை. இங்க மட்டும் 4 நிறுவனங்கள் இருக்கு. ஆமா, ஒரு சுவாரஸ்யமான லிஸ்ட். சொனாட்டா சாஃப்ட்வேர், ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், எக்ஸ்ரேஸ் சொல்யூஷன்ஸ் மற்றும் KPIT டெக்னாலஜிஸ். இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்காம ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற தனித்துவமான கதை என்னன்னு சொல்லுங்க. நிச்சயமா. ஐடில இருக்கிறதுனாலுமே 4 விதமான கதைகள். முதல்ல சொனாட்டா சாஃப்ட்வேர்.
இத ஒரு சாலிட் பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஏன் எப்படி? இதோட ROE கிட்டத்தட்ட 25%. அதாவது பங்குதாரர்களோட பணத்திலிருந்து அருமையான வருமானம் ஈட்டுது. அதுதான் இதோட முக்கிய பலம். அடுத்து Oracle Financial Services, அதாவது OFSS. இதோட ROIC 92.48% இருக்கு. இது என்னால நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த நிறுவனத்தோட மேஜிக். Oracle Financial வங்கிகளுக்கான மென்பொருளை தயாரிக்குது. ஒரு வங்கியை இவங்களோட சாஃப்ட்வேரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா அதிலிருந்து மாறுறது ரொம்ப கஷ்டம். ஓ, அந்த கஸ்டமர்ஸ் அவங்க கூடவே இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, வருஷக்கணக்கா இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு புதுசா மார்க்கெட்டிங் செய்ய அதிக செலவு இல்ல. வர லாபம் பெரும்பாலும் அப்படியே நிக்கும். அதனாலதான் இந்த நம்ப முடியாத ROIC. இதுவும் பூஜ்ய கடன் நிறுவனமா? ஆமா, இதுவும் ஒரு பூஜ்ய கடன் நிறுவனம். அது போக 3.5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது. அடுத்து Axial Solutions. இத ஒரு மறைக்கப்பட்ட புதையல், அதாவது ஹிடன் ஜெம்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி? பெரிய அளவுல செய்திகள்ல வராது. ஆனா அதோட எங்களை பாருங்க. ROE 46%. துறை சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். ஆனா எல்லாரையும் அசர வைக்கிற விஷயம் இதோட டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6.8%. 6.8% டிவிடெண்டா? இது ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாச்சே. அதேதான், இது ஒரு பேங்க் FD மாதிரி பாதுகாப்பான வருமானம். ஆனா கூடவே பங்குச்சந்தை வளர்ச்சியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை ஹிடன் ஜெம்னு சொல்றோம். கடைசியா IT துறையில KPIT டெக்னாலஜிஸ். இது மத்த நிறுவனங்கள் மாதிரி இல்லாம ஒரு எதிர்கால பந்தய மாதிரி தெரியுது. கரெக்ட். நிறைய பேர் EVனா கார்களை மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனா அந்த காருக்கு மூளையா இருக்கிற சாஃப்ட்வேர் தான் உண்மையான கேம் சேஞ்சர். ஆமாம். KPI டெக்னாலஜிஸ் இந்த EV மற்றும் தானியங்கு ஓட்டுநர், அதாவது ஆட்டோனாமஸ் டிரைவிங் மென்பொருள் துறையில ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இது எதிர்காலத்துக்கான துறை. இதோட ROIC 28%க்கு மேல இருக்கு. கடனும் கிட்டத்தட்ட இல்ல. சூப்பர். நம்ம லிஸ்ட்ல கடைசியா இன்ஜினியரிங் துறையில இருந்து கிர்லோஸ்கர் நியூமேட்டிக். இதுவும் கிட்டத்தட்ட பூஜ்ய கடன் கொண்ட நிறுவனமா? ஆமாம். இதோட கடன் பங்கு விகிதம் வெறும் 0.01. இத கடன் இல்லாத நிறுவனம்னே சொல்லிடலாம். நாட்டோட கேபெக்ஸ் சைக்கிள், அதாவது மூலதன செலவு சுழற்சி சூடு பிடிக்கும்போது இது மாதிரி நிறுவனங்கள் பெரிய அளவுல பயனடையும். பிரமாதம். இப்போ நாம பார்த்த இந்த நிறுவனங்களை ஒரு விரைவான தொகுப்பா பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளர் ஒவ்வொரு தேவைக்கும் எந்த நிறுவனத்தை பார்க்கலான்னு ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி சொல்லலாமா? தாராளமா. சரி, ரொம்ப மலிவான விலையில, அதாவது ஒரு பியோர் வேல்யூ பிளே தேடுறவங்களுக்கு டாடா மோட்டார்ஸ். ஆனா அவங்களோட எதிர்கால லாப வளர்ச்சியை உன்னிப்பா கவனிக்கணுங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கையோட. ஓகே, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி நல்ல டிவிடெண்ட் வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு அக்ஸெலியா சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். 6.8% டிவிடெண்ட் ஈல்ட் என்பது ஒரு டிவிடெண்ட் மிஷன். மிக மிக பாதுகாப்பான நிதிநிலை, அதாவது ஃபோர்ட்ரஸ் பேலன்ஸ் ஷீட் கொண்ட நிறுவனம் ஏது? 2 நிறுவனங்கள் இருக்கு. பூஜ்ய கடனோடு இருக்கிற கேப்லின் பாயிண்ட் மற்றும் Oracle Financial Services. போட்ட முதலீட்டுக்கு அதிகபட்ச வருமானம், தி பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அதுவும் Oracle Financial தான். அதோட 92% ROIC-ய யாராலும் மிஞ்ச முடியாது. கடைசியா நம்மளோட ஹிடன் ஜெம், அதாவது மறைக்கப்பட்ட புதையல். அதுவும் அக்ஸெலியா சொல்யூஷன்ஸ் தான். அதிக ROE, குறைவான PE, அபாரமான டிவிடெண்ட். இது ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா நான் எந்த பங்க ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்கள்ல சொல்லுங்க. இந்த ஆய்வை பார்த்ததற்கும் கேட்டதற்கும் ரொம்ப நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்க எண்ணங்களையும் எங்களுடன் பகிர்ந்துக்கோங்க. நினைவில் வச்சுக்கோங்க, இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. ஆமா, எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை அணுகுவோம். நன்றி.